ஸ்வேதா மோகன் அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் லைவ் ஒன்று வந்திருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து எப்போதுமே அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட பேசுகிறதுக்காக வருவாங்க. அண்ட் அந்த மாதிரி இந்த முறை வரும்போது சரிகமப ரசிகர்கள் நிறைய பேர் வந்து அபிஷேகா குறித்தும் அடுத்தவங்க செலக்ட் ஆவாங்களா, ஃபினாலே யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை ஸ்வேதா மோகன் அவர்கள்ட்ட கேட்டிருந்தாங்க. அண்ட் அது எல்லாத்துக்குமே ஸ்வேதா மோகன் அவர்கள் படித்து பார்த்து ரிப்ளையும் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமப நிகழ்ச்சியில் ஒன் ஆஃப் த காமெடியான ஒரு நடுவர் அப்படின்னா அது ஸ்வேதா மோகன் அவர்கள் தான். மிகப்பெரிய அளவில் பேச மாட்டாங்க. ஆனால் பேசினாங்க அப்படின்னா அந்த ஒரு புன்முறுவலோட ரொம்பவே நகைச்சுவையாக பேசுவாங்க. அண்ட் அவங்கள எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். எவ்ரி வீக் வந்து அவங்க வந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க. குறிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது அவங்க வந்து அவங்களோட ரசிகர்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய விதமான கருத்துக்கள்லாம் பகிர்ந்துக்கப்படும். அண்ட் சமீபத்தில் அப்படி அவங்க லைவ் வந்தபோது நிறைய ரசிகர்கள் அவங்க கிட்ட கேட்டிருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 5வது ஃபைனலிஸ்ட் வந்துருச்சு. சரிகமப நிகழ்ச்சியில் அபிஷேக் அவர்கள் இந்த ஒரு 5வது ஃபைனலிஸ்ட்டை செலக்ட் ஆவாங்களா மாட்டாங்களா, ப்ளீஸ் மேடம் அவங்கள செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ரசிகர்கள் வந்து அவங்களோட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க அந்த ஒரு லைவில். அண்ட் இதை படித்து பார்த்துட்டு ஸ்வேதா மோகன் அவர்கள் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அபிஷேகாவுக்கு இவ்வளவு அன்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அபிஷேகா ரொம்ப ரொம்ப டிசர்வான ஒரு பர்சன் தான் இந்த ஒரு அன்புக்கு. அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக அபிஷேகா செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. பட் நான் முடிவு பண்ணால் மட்டும் பத்தாது, மற்ற ஜட்ஜஸும் முடிவு பண்ணணும். அதே நேரம் அபிஷேகாவும் நல்லா பாடணும். எப்போதுமே ரொம்ப சூப்பராக அந்த பொண்ணு பாடுவா. பட் ரீசெண்டாக இந்த ஒரு டிக்கெட்டு ஃபினாலேன்னு வரும்போது அவள் கொஞ்சம் தடுமாறுறா. மேபி நர்வஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எல்லா குழந்தைகளுக்குமே இது இருக்குது தான். கடந்த ஒரு வாரம் மட்டும் அவள் அந்த நர்வஸ்லேருந்து வெளியே வந்த மாதிரி தெரியுது. அதே மாதிரி இந்த வாரமும் பாடினானா கண்டிப்பாக அவள் வந்து செலக்ட் ஆயிடுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களை மாதிரியே நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், கண்டிப்பாக அபிஷேகா செலக்ட் ஆவா அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. மேலும் இன்னும் ஒரு சில ரசிகர்கள் அவங்க கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த சீசனில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதற்குமே ஸ்வேதா மோகன் அவர்கள் ரொம்பவே கிளவராக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அதற்கு குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவங்க தான் வின் பண்ணணும், அவங்க தான் வின் பண்ணணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக என்னால் யாரையுமே சொல்ல முடியாது. எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடித்தமானவங்க தான். தான்வி, வர்ஜா, அக்ஷித், அபிஷேகா அப்படின்னு எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப டேலண்டான பர்சன்ஸ். எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ஆசை. பட் அந்த ஒரு பட்டம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு தான் போகுது. அது அன்னைக்கு யார் ஜொலிக்க போகிறாங்களோ அதை பொறுத்து தான் மாறும். ஸோ மக்களாகிய உங்கள் கையிலையும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சமானவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்க ஜெயிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கிளவராக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் அவங்க சோசியல் மீடியாவில் லைவ் வந்தப்போ ரசிகர்களால் கேட்கப்பட்ட கேள்வி. எல்லா இடத்துலையும் கேட்கப்படக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, அபிஷேகா செலக்ட் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தான். கடந்த முறையாவது பவித்ராவிற்காக பீப்புள்ஸ் ஃபேவரட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை அது இருக்குமா, அது இல்லாமல் போகுமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளும் இருக்குது. ஸோ அபிஷேகா இந்த வாரம் செலக்ட் ஆவாங்களா மாட்டாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.